வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது தக்காளி சட்னி செய்ய போகிறோம். தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். முழுசாக வெங்காயம், 2 பூண்டு பல், 2 பச்சை மிளகா இந்தமாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது கருவேப்பிலை நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியை வேக வச்சுட்டு உரிச்சிட்டு பேஸ்ட்டு பண்ணி நம்ம எடுத்துப்போம். இப்போ தக்காளியை வேக வச்சிடலாம். தக்காளி நம்ம வேக வச்சு இது மாதிரி எடுத்துகிட்டு பேஸ்ட்டு பண்ணிவிட்டு அந்த வேக வச்ச தண்ணியிலே நம்ம சுடு தண்ணியிலே கலந்துட்டோம். இதில் உப்பு, கல் உப்பு வச்சு சேர்த்து அரைச்சிட்டேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம் பாருங்கள் கடாயில். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா எல்லாம் வெடிச்சிச்சு. இப்போ வச்சு வந்துட்டுருக்கு. இப்போ வெங்காயம் இதை போட்டுடலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையுமே நம்ம அதை கொத்திடலாம். நல்லா வதக்கிடலாம். ரொம்ப வதக்க வேணாம், ஒரு கண்ணாடி பதமாக இப்போ வதக்கிடலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டோம், நல்லா வதக்கிட்டோம். நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். லாஸ்ட்டாக இறக்கும்போது பெருங்காயத்தூள் போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் இருக்கிற தக்காளியோட பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றிடலாம். சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இறக்கும்போது பெருங்காயத்தூள் போட்டு நம்ம இறக்கணும். இப்போது நம்ம மிக்சியில் வேக வச்சு தக்காளி பேஸ்ட்டு பண்ண சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுமாரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சட்னி மல்லித்தழையை இந்த மாதிரி போட்டு இறக்கிடணும். சட்னி ரெடி.